மக்களே தத்தெடுத்து கொள்கிற ஒரு திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும். எப்படின்னாக்கா, ஏழ்மையில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் சரியான உணவு தேவை, ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் அவங்கள சாப்பிட முடியாது. அதாவது உணவே அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. அந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மெலிஞ்சு போய் தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் உள்ள அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், அந்த பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 8வது வரைக்கும்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்காத பெற்றோர்களாக இருப்பாங்க, கூலி வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி குடிசையில் வசிப்பாங்க, அல்லது அரசாங்கம் கட்டி கொடுத்த வீட்டில் வசிப்பாங்க. அவங்களுக்கு போதிய உணவு இல்லாமல் இருப்பாங்க, படிக்க வசதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போது இது போன்ற குடும்பங்களை பணக்காரர்கள் இருக்காங்களா, அவங்க தத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கலாம். ஒரு பணக்காரர்கள் ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னா 2-3 குடும்பத்தை கூட தத்துக்கலாம். அது மாதிரி 2-3 இப்போ நடுத்தர மக்கள் இருக்காங்க, 2-3 நடுத்தர குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு ஏழ்மையிலான ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஏழை குடும்பத்தை 2-3 நடுத்தர வர்க்கத்தினர் இருக்காங்களா, நடுத்தர குடும்பத்தினர் 3 பேர் சேர்ந்து, நாம் 3 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழ்மையில் வாடுகிற அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவு, மாதாந்திர உணவு, அது அதிகபட்சமாக ஒரு 3000 ரூபாய் தான் செலவாகும். அது மாதிரி அங்கே படிக்கிற பசங்களுக்கு தேவையான செலவு, இதை இந்த ஒரு ஏழ்மை குடும்பத்தை தத்தெடுத்து அந்த 3 நடுத்தர குடும்பங்கள் அவங்க ஏற்றுக்கணும். அது மாதிரி பணக்காரங்க இருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்தை அவங்க தத்தெடுத்துக்கலாம். ஒரு ஏழை குடும்பத்தை முதல்ல யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கணும். ஆதாரபூர்வமாக கணக்கெடுத்து இவங்கெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்க, நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் இவர்களுக்கு கிடைப்பதில்லை, உணவே சரியாக கிடைப்பதில்லை, இவர்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் பெரும்பாலும் பசியில் தான் இருக்காங்க, காலை மதியம் இரவு அப்படி தான் சாப்பிட்றாங்களே தவிர இதுக்கு இடையில உணவு அவர்களுக்கு கிடைப்பதில்லை, நல்ல ஆடைகள் அணிய முடிவதில்லை, இப்படி நிறைய பிரச்சனைகளோடு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணலாம்னா, மக்களை தத்தெடுத்துக்கொள்ளுதல். ஏழ்மையில் வாடும் குடும்பங்களை பணக்கார குடும்பங்கள் தத்தெடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் நடுத்தர வர்க்கத்தினர் என்ன பண்ணோன்னாக்கா, ஒரு 2 குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தில் உள்ளவங்கள தத்தெடுத்துக்கலாம். மாதம் தேவை இவங்க கொடுக்குறது என்னென்னாக்கா, தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு, ஒரு 20 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, அப்புறம் ஏதாவது எண்ணெய், இந்த மாதிரி மாதாந்திர உதவி. அப்புறம் அந்த ஏழ்மை குடும்பத்தில் படிக்கிற குழந்தைகள் யாராவது இருக்காங்களா, அவங்களுடைய கல்வி செலவில் இவங்களும் பங்கெடுத்துக்கொள்வது. இந்த தத்தெடுத்துக்கொள்கிறார்கள் அல்லவா, முழுவதும் செலவை ஏற்காமல் அந்த குடும்பங்களுக்கு, ஏழ்மையில் வாடுகிற குடும்பங்களுக்கு உதவி செய்தல், ஒரு பொருளாதார உதவியை செய்தல், உணவுப் பொருளாக வாங்கி கொடுத்தல். பணமாக கொடுத்தா செலவழிச்சிருவாங்க, வீணாக தேவையில்லாத வகையில் செலவழிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் உணவுப் பொருளாக வாங்கி கொடுப்பது. இதை இந்த பணக்கார குடும்பங்களோ அவங்களோ போய் அந்த வேலையை மாதம் செஞ்சிட்ருக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அதை அரசாங்கம் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழ்மையில் வாடுகிற குடும்பங்களை மக்களை தத்தெடுத்துக்கொள்ளுதல், மக்களை தத்தெடுத்துக்கொள்ளுதல், அது மாதிரி திட்டத்தை அறிமுகப்படுத்தி, இப்போ ஒரு பணக்காரர் இருக்கார், அவர் ஒரு குடும்பத்தை, ஏழ்மையில் வாடுகிற ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கொள்கிறார். அப்போது அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை இந்த பணக்கார குடும்பத்திடமிருந்து வாங்கி அந்த ஏழ்மையில் வாடுகிற குடும்பத்தினரிடம் கொண்டு சேர்ப்பதை அரசாங்கம் செய்யணும். யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் இந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார குடும்பத்துக்கிட்ட ஒரு ஏழ்மை குடும்பத்தை ஒப்படைத்து, அந்த பணக்கார குடும்பம் செய்கிற உதவிகளை வாங்கி அந்த ஏழ்மை குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை அரசாங்கம் அந்த வேலையை செய்யணும். இப்படி மக்களுக்கு உதவியாக இருப்பது, ஒத்துழைப்பாக இருப்பது, உதவி செய்வது, ஏழ்மையில் வாடுகிறவர்களை மீட்டு அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மக்களால் ஒரு குறைந்தபட்ச உதவியை செய்வது. இந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டமாக இருக்கும். இதை பண்ணாக்கா நிறைய பேர், அப்போ நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு நடுத்தர வர்க்கத்தினர், எங்களுக்கு பிறருடைய உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் இருப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு 4 குடும்பம் சேர்ந்து, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு ஏழ்மை குடும்பத்தை தத்தெடுத்துருக்குறோம். அந்த குடும்பம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் அரசாங்கத்திட்ட கொடுத்துருவோம், அரசாங்கம் போய் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலே பெரும்பாலான மக்கள் ஏழ்மையிலேருந்து விடுபட்டு விடுவார்கள். நல்ல உணவு சாப்பிடுவாங்க, அந்த குடும்பத்தினருக்கு தேவையான உணவு நல்லா போய் கிடைக்கும். நிறைய குழந்தைகள் இந்த காலை மதியம் இரவு இந்த 3 வேளை தான் சாப்பிட்றாங்க தவிர, இதுக்கு இடையில உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிடுவதற்கு வீட்டில் உணவு இல்லாமல் இந்த 3 வேளை சாப்பாடும் நல்ல உணவாக அவங்களுக்கு கிடைக்குதான்னா அதுவும் சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் நல்ல உணவு சாப்பிடணும். அப்புறம் நல்ல கல்வி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், நல்ல ஆடை அணிய வேண்டும். இதற்காக
ஒரு உதவி தான். முழுவதும் ஒரு ஏழ்மை குடும்பத்துக்கு தேவையான அத்தனை செலவுகளையும் ஒரு பணக்கார குடும்பமோ அல்லது ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் குடும்பமோ அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதில்ல. ஒரு உதவி தான் செய்யணும். ஒரு உதவியாக ஒரு பொருளாதார உதவியை செய்வதற்கு ஒரு சட்டப்பூர்வமாக சில வழிகளை நாம் இந்த மாதிரியான திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மக்களுடைய ஏழ்மையில் வாடுகிற குடும்பங்களை கொஞ்சம் முன்னேறுவதற்கு உதவி செய்ய முடியும். இதன் மூலம் நிறைய மக்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. மக்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை, பெருமையாக இருக்கும். நாமளும் ஒரு குடும்பம் நல்லா வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். இன்னொன்று, ஒரு பணக்கார குடும்பத்தில் நேரடியாக அந்த ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்வதை விட, ஏன்னா அது ஒருத்தர்கிட்ட நேரடியாக உதவியை வாங்குறதுக்கு ஒரு ஏழ்மையில் வாடுகிற அந்த குடும்பத்தினருக்கு ஒரு சுய கௌரவம் தடுக்கலாம், கூச்சமாக இருக்கலாம். உதவி செய்வதற்கு கூட கூச்சமாக இருக்கும், உதவியை வாங்குவதற்கும் கூச்சமாக இருக்கும், இது போன்ற உதவிகளை செய்வதற்கும் கூச்சமாக இருக்கும். அதுக்கு தான் அரசாங்கத்திட்ட அந்த உதவியை கொடுத்துடணும். அரசாங்கம் அந்த உதவியை கொண்டு உதவிகளை சேகரித்து எந்தெந்த குடும்பங்களுக்கு போய் சேர வேண்டுமோ அந்தந்த குடும்பங்களுக்கு உதவிகளை கொண்டு சேர்த்து விட வேண்டும். வாகனங்களில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். சேர்த்துட்டு கையெழுத்து வாங்கிடணும். கையெழுத்து வாங்கிட்டு யார் உதவி செய்தாங்களோ அந்த குடும்பத்தினருக்கு, அந்த பணக்கார குடும்பத்தினருக்கு கொண்டு போய் இந்த மாதிரி உங்கள் உதவியை நாங்கள் கொண்டு சேர்த்தாகிவிட்டது அப்படிங்கிற தகவலை தெரிவித்து விட வேண்டும். இதன் மூலம் மட்டுமே ஒரு மக்களுடைய ஏழ்மையை நம்ம போக்கிவிட முடியும். ரொம்ப சிறப்பான திட்டம் இது.